நமக்கு தெரிஞ்ச WWE விமன் ரெஸ்லர்ஸ் திடீர்னு எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியாம காணாம போயிட்டாங்க. சில பேர் அவங்களாவே போயிட்டாங்க, சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி துரத்தி அடிக்கப்பட்டாங்க, சில பேர் சாம்பியனா இருக்கும் போதே போயிட்டாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு போனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துடலாம் வாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் மேண்டி ரோஸ். இவங்க 400 நாள் NXT விமன்ஸ் சாம்பியனா இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்க சாம்பியனா இருக்கும் போதே ஃபயர் பண்ணிட்டாங்க. NXT வரலாற்றிலேயே இவ்வளவு நாள் யாரும் சாம்பியனா இருந்தது இல்ல. அப்படி இருக்கிறவங்களை எதுக்காக ஃபயர் பண்ணாங்கன்னு ஃபேன்ஸ்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்ம மேண்டி ரோஸும் நம்ம பலூனக்கா மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சைட்ல பலான படங்கள் ஓட்டி இருக்காங்க. அது WWE PG ஏராக்கு முரணா இருக்கிறதுனால WWE அந்த ஒரு சைட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி இருக்காங்க. ஆனா மேண்டி WWE சம்பாதிக்கிறத விட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சைட்ல அதிகமாவே சம்பாதிக்கிறாங்க. அதனால அதை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ டிசம்பர் 2022ல ராக்ஸான் கிட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு வெளியே போக சொல்லியிருப்பாங்க. ஃபேன்ஸ் மேண்டி பண்ணது முட்டாள்தனம்னு சொன்னாங்க. ஆனா மேண்டி WWE சம்பாதிச்சதை விட 10 மடங்கு அதிகமான காசு அந்த சைட்ல சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க ரிட்டர்ன் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ராண்டா ரவுசி, badass women on the planet. சொல்லப்படுற இவங்க WWE பல ரெஸ்லர்ஸ் தோக்கடிச்சு சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்க UFC-ல ரொம்பவும் ஃபேமஸான ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால இவங்க WWE-க்கு வந்த கொஞ்ச நாள்லயே டாப் 5 ரெஸ்லர்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. WrestleMania மெயின் இவென்ட் மேட்ச் விளையாண்டு WWE-யோட ஒரு ஐகானிக் ரெஸ்லராவே மாறிட்டாங்க. 2023ல அவங்க திடீர்னு WWE-ல இருந்து விலகிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல பிரெக்னென்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரதா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல, ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல. ரவுசி இப்போ அவங்களோட குழந்தைய வளர்க்கறதுல ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் மூவிஸ்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டும் இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் ரிட்டர்ன் வரதான் போறாங்க. ஆனா அது WWE-க்கா இல்ல வேற கம்பெனிக்கான கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் AJ Lee. 2010 டைம்ல AJ Lee தான் WWE-யோட ஒரு ஐகானிக் விமன் ரெஸ்லரா இருந்தாங்க. மைக் ஸ்கில்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. அண்ட் அவங்களோட செக்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபேன்ஸ்க்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால அவங்க டிவாஸ் சாம்பியன்ஸ் 295 நாள் தோக்காம வச்சிருந்தாங்க. ஆனா 2015ல அவங்க சடனா ரிட்டையர் ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வெறும் 28 வயசு தான் இருந்தாலும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஏற்பட்டதுனால அவங்களால ஃபைட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் CM Punk WWE கிட்ட ஒரு பெரிய சண்டை போட்டிருப்பாரு. சோ AJ அந்த ஃபைட்ல இன்வால்வ் ஆக விரும்பல. அதுவும் இல்லாம அவங்க அதுக்கப்புறம் ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க. லைக் புக்ஸ் எழுதுறது, மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறது, அப்புறம் டிவி ஷோ பண்றது, இது மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா AJ சரியான நேரம் வரும்போது கண்டிப்பா ஒரு நாள் ரிட்டர்ன் வருவேன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. CM Punkக்கும் WWE-க்கும் இருந்த பிரச்சனை கூட முடிஞ்சிருச்சு. சோ AJ எப்போ வேணும்னாலும் ரிட்டர்ன் வரலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ஈவா மரி. இவங்கள நிறைய ஃபேன்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியாது. ஆனா WWE இவங்க ஃபுல் ரெட் லுக்ல ரொம்பவும் அழகா இருப்பாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக ஓவர் புஷ் கொடுத்தாங்க. இவங்க 2017ல WWE-ல இருந்து விலகி ஆக்டிங், மாடலிங், ஃபிட்னஸ்னு அவங்களோட ஃபேஷன் ஜாப் தேடி போயிட்டாங்க. ஆனா 2021ல திரும்பவும் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. சில மாசத்திலேயே இவங்க குவைட் பண்ணிட்டு ஃபுல் டைமா ஆக்டிங்லயும் ஃபிட்னஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் WWE-க்கு வெளியே அதிகமா சம்பாதிக்கிறதுனால ரிட்டர்ன் வர சான்ஸ் இல்ல. உங்களுக்கு ஈவா மரியாய பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் எம்மா. இவங்க பெரிய ரெஸ்லர் இல்லனாலும் NXT-ல மென்ஸ் ரெஸ்லிங் அளவுக்கு விமென்ஸ் ரெஸ்லிங்கா கொண்டு போன ஒரு ரெஸ்லர் இவங்க தான். இவங்க பேஜ் கூட பண்ண மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மேட்ச் பலராலும் பேசப்பட்டுச்சு. 2017ல WWE இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க எல்லா கம்பெனிலையும் ட்ரை பண்ணி கடைசியா இம்பாக்ட் ரெஸ்லிங்ல சண்டை போட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ரெஸ்லரா மாறினாங்க. அப்புறம் 2022ல WWE அவங்களை திரும்பவும் ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா கொஞ்ச மாசத்திலேயே அவங்களை திரும்பவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ எம்மா வேர்ல்ட் ஃபுல்லா சுத்தி அவங்க இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் WWE-ல இருந்தா தான் பெரிய ரெஸ்லர் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்தி திறமை இருந்தா ஜெயிக்கலாம்னு ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இந்த 5 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆரக்கிலன் நெட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்கறேன். நன்றி, வணக்கம், பை பை.